அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்தளவில் அவன் எப்படி நடக்க வேண்டும் என்ற முழு விவரம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். கழிவறைக்கு போவது எப்படி, கழிவறையிலிருந்து வருவது எப்படி, உண்ணுவது எப்படி, பேசுவது எப்படி, எல்லா விஷயங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த வகையில எந்த விஷயம் நாம் பேச வேண்டும், எந்த விஷயத்தை தர்க்கிக்க வேண்டும், எந்த விஷயத்தை விட்டும் நாம் ஒதுங்கி இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக காட்டித் தருகிறது. இந்த நாட்டுடைய அரசியலை பொறுத்தளவிலே அரசியலை முழுக்க பேசி என்னுடைய நேரத்தை நான் வீணாக்க விரும்பவில்லை. என்றாலும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொதுவாக முஸ்லிமுடைய, அதாவது ஒரு இஸ்லாமிய முஸ்லிம் எப்படி இந்த அரசியலை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், முஃமின்களை பொறுத்தளவில் அவர்கள் யாரை உற்ற நண்பனாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்றான். எங்களுக்கு நினைத்தவர்கள் விரும்பியவர்களை எல்லாம் உற்ற நண்பனாக எடுக்க முடியாது. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ விசுவாசிகளே, லா தத்தஹிதுல் காஃபிரீன அவுலியாக மின் தூனில் முஃமினீன், நீங்கள் முஃமின்களை விட்டு விட்டு காஃபிர்களை உற்ற நண்பராக எடுத்துவிட வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். முஃமின்களை விட்டு விட்டு காஃபிர்களை உற்ற நண்பனாக எடுக்க வேண்டாம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நாட்டுடைய நிர்பந்தத்தில் நானும் நீங்களும் வாக்கு போட வேண்டிய சந்தர்ப்பங்கள் இருக்கலாம். இஸ்லாமிய பார்வை என்னென்று சொன்னால், முஃமின்களை விட்டு விட்டு நீங்கள் காஃபிரை நம்ப வேண்டாம், உற்ற நண்பராக நீங்கள் காஃபிர்களை எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்கிறார். அல்லாஹ் ஒரு போதனையை சொன்னால் அதுக்கு மாற்றமாக ஒரு முஃமின் செயல்படுவானா என்று கேட்டால் ஒருபோதும் செயல்பட மாட்டான். அதுக்கு அந்த காரணம் இந்த காரணம் அப்படி இருக்கிறே இப்படி இருக்கிறே என்று பேச மாட்டான். அல்லாஹ் எல்லாம் அறிந்தவன், அல்லாஹ் எல்லாம் அறிந்தவன். ரப்புல் ஆலமீன் தெரிந்துத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்கிறான். அதனால் இந்த நாட்டுடைய அரசியலில் ஒரு முஸ்லிமுக்கு எந்த வகையிலும் இந்த நாட்டுடைய அரசியலில் ஈடுபட இயலாது. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், அந்த அசிங்கங்களையும் அந்த அநியாயங்களையும் நாம் விவாதித்துக் கொண்டு நான் பார்க்கிறேன் சார்கள். அதாவது நாட்டுடைய பிரதமர் தீர்மானிக்கையில் ஒரு சில முஸ்லிம்கள் அவர்கள் ஒரு சில ஏரியாக்களில் பால்சோர்களை எடுத்து சாப்பிடுகிறார்கள். இன்னும் சில முஸ்லிம்களுக்கு அது ஒரு பிரச்சனை போன்று அவர்கள் பேஸ்புக்கிலும் அதிலும் இதிலும் பரப்புகிறார்கள். இப்படி முஸ்லிம்களுக்குள்ளேயே பிரிந்து காஃபிர்களை நேசிக்கிற அளவுக்கு ரப்புல் ஆலமீன் எப்படி வைத்திருக்கிறார் பாருங்கள். தொப்பியை போட்டுக்கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் இந்த தரப்புக்குரியவர்கள், இவர்களை எல்லாம் நேசிக்க முடியுமா? அரசியல் களத்தை எங்களுக்கு விவாதிக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடிப்படை வசனம் மிக தெளிவாக இருக்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ விசுவாசிகளே, லா தத்தஹிதுல் காஃபிரீன அவுலியா மின் தூனில் முஃமினீன், மூமின்களை விட்டு விட்டு காஃபிர்களை நீங்கள் உற்ற நண்பராக எடுக்க வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். உங்களுடைய கல்விகளில் எந்த அரசியல்வாதியாவது, ஒரு காஃபிர் அரசியல்வாதி உங்களுடைய கல்வியில் மேலோங்கி இருந்தால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அனைத்தையும் விட நீங்க விருப்பமானவராக அவரை நீங்கள் தேர்ந்தெடுத்திருந்தால் உங்கள் ஈமானில் மிக பெரும் ஓட்டை இருக்கிறது அர்த்தம், இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில். அந்த வகையிலே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அடிப்படையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சாதாரணமாக இன்றைக்கு ஒரு சில பள்ளிவாசல்களை பார்க்கிறோம். அவர்கள் கட்சியை பார்ப்பார்கள், தலைவர்களை பார்த்துவிட்டு எல்லா துவாவையும் ஓதுவார்கள். என்ன துவாவெல்லாம் ஓத முடியுமோ அதையெல்லாம் ஓதுவார்கள். மார்க்கத்தை அரசியலாக்கி விட்டார்கள். அரசியலை பொறுத்தளவில் கூத்தாடிகளும் கேவலமானவர்களும் மிக மோசமானவர்களும் கூத்தாடக்கூடிய கூத்தாட்டு களம், அதில் ஒரு முஸ்லிமுக்கு எந்த பங்கும் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் வேண்டிய மாதிரி நாடகம் நடிப்பார்கள், வேண்டியதையெல்லாம் பேசுவார்கள், அவர்கள் நினைப்பதையெல்லாம் நடிப்பார்கள். அவர்களுக்கு பின்னாடி போவதற்கு நாம் மோமின்கள் எந்த வகையிலும் நாங்கள் அவர்களோடு சேருவதற்கு அவர்கள் அருகதையானவர்கள் அல்ல. அப்படி என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு அடிப்படை சுருக்கமாக, நான் அரசியலை பற்றி பேசவில்லை, சுருக்கமாக ஒரு மோமின் எப்படி நடக்க வேண்டும், இந்த அரசியல் எங்களை எங்க கொண்டு போய் விட்டுவிடும் என்பதை உங்களுக்கு மத்தியில் மிக சுருக்கமாக சொல்லலாம் நினைக்கிறேன். திருக்குர்ஆனை நீங்கள் எடுத்துக்கொண்டால், அல்லாஹ்வுடைய வேதத்திலே ரமலான் மாதத்தில் நோன்பு பிடிங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். நீங்கள் முழு குர்ஆனை படித்து விட்டு சொல்லுங்கள், எத்தனை இடத்துல அல்லாஹ் ரமலான் மாதத்தில் நோன்பு பிடிக்க சொல்கிறான். பொதுவாக காஃபிர்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா, நோன்பு உங்களுடைய எது கஷ்டமான காரியம், நாங்க முஸ்லீம்கள் ஈடுபடக்கூடிய காரியங்கள்ல எது நீங்க பார்க்கக்கூடிய ரொம்ப கஷ்டமான காரியம் கேட்டு பாருங்க. நீங்க காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணி இல்லாம அவ்வளவு பசியோட நீங்க இருக்கிறீங்களா, அந்த ரமலான் தான் கஷ்டமானதுன்னு அவங்க சொல்லுவாங்க.
குர்ஆனை பொறுத்தல அதான் ரொம்ப கஷ்டமாக இருந்தா வரிக்கு வரி பக்கத்துக்கு பக்கம் அல்லாஹ் என்ன சொல்லிருக்கணும், ஏப்பா நோன்பு பிடிங்க நோன்பு பிடிங்க. முழு குர்ஆனை நீங்கள் அலசி பார்த்தால் ரமலான் மாதத்தில் நோன்பு பிடிங்கன்னு அல்லாஹ் ஒரு இடத்தில் தான் சொல்லுகிறார். நோன்பு பிடிங்க ரமலான் மாதத்திலே யார மாதத்தை அடைகிறார்களோ அவர்கள் அந்த மாதத்தில் நோன்பு பிடிக்கட்டும் என்று ஒரே ஒரு இடத்தில் தான் குர்ஆனில் வருகிறது. ஆனா குர்ஆனில் ஒரு சில விஷயங்கள் பல இடங்கள்ல வருகிறது. நோன்பு பிடிச்சா என்ன வரும்? குத்திபா அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திபா அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகுன். உங்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது, உங்கள் முன்னிருந்தவர்கள் மீது விதியாக்கப்பட்டது போன்று விதியாக்கப்பட்டிருக்கிறது, கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? இறையச்சம் உள்ளவர்களாக மாற, நோன்பு முழுக்க இறையச்சம் உள்ளவர்களாக மாற. ஆனா குர்ஆனில் நோன்பு ஒரு இடம், இறையச்சம் எத்தனை இடம்? வத்தகுல்லா இத்தகுல்லா வத்தகுல்லா ஹக்க இத்தகுல்லா ஹக்க துகாதி வத்தகுன்னார் இத்தகுல்லா அஃபலா யத்தகுன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தக்வா செய்யுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், தக்வாவை எடுத்துக் கொள்ளுங்கள், தக்வாவை உடுத்துக் கொள்ளுங்கள், தக்வாவை போட்டுக் கொள்ளுங்கள். ரப்புல் இஸ்ஸத் எக்கச்சக்கமான இடங்களில் சொல்கிறான். நன்றாக புரிந்து கொள்வதற்கு சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய மார்க்கம் எதை எப்படி நமக்கு காட்டுகிறது, எது கஷ்டமானது, ஏன் அல்லாஹ் திரும்ப திரும்ப ஒன்றை சொல்கிறான். அல்லாஹ் சொல்ல இன்னஹா தஸ்கிரா, இது ஞாபகம் ஊட்டக்கூடியது. குர்ஆனுக்கு நிறைய விளக்கம் அல்லாஹ் சொல்லுவான். ஒரு இடத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இது திரும்ப திரும்ப உங்களுக்கு ஒன்றை சொல்லும். ஒரு புள்ள இருக்குது, உங்க மகனுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க, விளையாட போங்க ராஜான்னு ஒரு நாள் அனுமதி கொடுக்குறீங்க, அவர் கேட்கிறார் கொடுக்குறீங்க, அது ஒரு தடவை தான், மறுபடி எல்லாம் அவருக்கு அது சொல்ல வேண்டிய தேவையில்லை. வீட்டை விட்டு நீங்க அனுமதி கொடுத்துட்டீங்கன்னா அந்த அனுமதியை பயன்படுத்திட்டே விளையாட்டு இருப்பாரு. ஆனா படிங்கன்னு சொன்னா ஒரு வாட்டி சொல்லி பத்தாது, திரும்ப மறந்துடுவார். படிங்கன்னு நீங்க சொல்லுவீங்க, மறுபடி படிங்கன்னு சொல்லுவீங்க. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் என்ன சொல்றான் தெரியுமா? நோன்பு, இந்த முழு ஒட்டுமொத்த சமூகமும் நோன்பு பிடிக்குது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. காலையிலிருந்து மாலை வரைக்கும் நாம் பசியிலும் பட்டினியிலும் இருக்கிறோம், யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நோன்பு பிடிங்கன்னு ரமலான் வந்தா அதிகமான மக்கள் நோன்பை பிடிக்கிறார்கள். திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய தேவையில்லை. எது கஷ்டம் தெரியுமா? இத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கிறப்ப அது கஷ்டம். போற வழியில மறந்துடுவோம், பள்ளி விட்டு வெளியே போனா மறந்துடுவோம். இத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், திரும்ப வரும். அல்லாஹ் ஏன் அதை சொல்லி தருகிறான்? இது எங்களுடைய வாழ்வியல் பாடம், எங்களுக்கு ரப்புல் ஆலமீன் சொல்லி தரக்கூடிய பாடம். அதில் ஒரு பாடத்தை அரசியலோடு மூட்டி பேசலாம் என்று நினைக்கிறேன். என்ன பாடம் தெரியுமா? திருக்குர்ஆன் நெடுகிலும் தக்வா 200க்கும் மேற்பட்ட இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று இன்னொரு விஷயத்தையும் அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான் தெரியுமா? ஒரு மனிதரை பத்தி நாம் பேசுறோம், இவர் இப்படிப்பட்டவர்னு சொன்னா அது முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷைத்தானை பத்தி சொல்ற நேரம், இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு பகிரங்க விரோதி என்கிறான் அல்லாஹ். ஒரு இடத்துல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு கேட்கிறான், உங்களுக்கு நான் சொல்லவில்லையா, உங்க ரெண்டு பேருக்கும் சொல்லலையா, அது அவன் எதிரி என்று உங்களுக்கு சொல்லவில்லையா அல்லாஹ் கேட்கிறான். சாப்பிட்ட பிறகு காயம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரி என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலகத்தில் எக்கச்சக்கமான எதிரிகளை நீங்கள் பாப்பீங்க, உங்க கணக்கில் லிஸ்ட் பண்ணுவீங்க, இவர் எதிரி, அவர் எதிரி, இன்னார் எதிரி, இன்னார் இப்படி. அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரை எதிரி என்று சொல்கிறான்? உங்க பக்கத்தில், உங்க வீட்டில், உங்க பொண்டாட்டியோட, உங்க பிள்ளையோட, உங்களோட ஒரு எதிரி நிற்கிறான். அவன் எதிரி என்று குர்ஆன் சொல்லவில்லை, ஃபத்தஹிதுஹு அதுவா, அவனை எதிரியாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்கிறான் அல்லாஹ். சும்மா போற வழியில அவன் உங்களுக்கு நல்லது பேசுற மாதிரி சொல்லுவான், நல்லது மாதிரி பேசுவான். ஃபத்தஹிதுஹு அதுவா, அவனை எதிரியாக எடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவன் தெளிவான பகிரங்கமான எதிரியாப்பான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ஒவ்வொரு நாளும் மறந்து விடுவோம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இந்த பாடத்தை ஒவ்வொரு நாளும் மறந்து விடுவோம். ஒவ்வொரு காலத்துக்கு காலம் ஷைத்தான் ஒவ்வொரு விதத்தை கொண்டு வந்து முஸ்லிம் சமூகத்துக்குள் போட்டு மூமின்களை எல்லாம் அபகரித்து விட்டு போவான். மூமின்கள் சிராத்துல் முஸ்தகீமில் இருக்கக்கூடியவர்கள், நேரான பாதையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் விலை பேசுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவன் எதிரி என்ற ஞாபகம் இருந்தால் மட்டும்தான் எங்களால் தப்பலாம். இப்ப அரசியல், இந்த அரசியல் எப்படி வருவான்? வஸையன லஹும் ஷைத்தானு அமாலஹும், ஷைத்தான் ஒரு நாளும் தப்பை முதலில் ஏவ மாட்டான். தப்ப செய்யப்பா, தவறை செய்யப்பா, ஒரு நாளும் ஷைத்தான் நேரடியாக ஒரு மூமின்ட்ட வந்து விபச்சாரத்தை செய்யன்னு சொல்லவே மாட்டார். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்லி காட்டுகிறான். உங்கள் அரசியலை எடுத்து அந்த சாக்கடைக்குள்ள உங்களை நுழைக்கணுமா இருந்தா, ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட், ரெண்டு வார்த்தையை பேசுவோமே அரசியலை பத்தி,
ஓ நல்ல விஷயமாச்சு. அரசியலில் இப்ப என்ன நடக்குதுன்னு நீங்கள் படித்தால் தப்பு இல்லை. ஆனால் அதை விவாத பொருளாக்கி அதுக்கு விவாதம் செய்து நேரம் காலங்களை எல்லாம் செலவழித்து நான் இன்னாருடைய ஆள் இவர் இன்னாருடைய ஆள் என்றெல்லாம் பேசும் அளவுக்கு ஒரு மூமின் வரக்கூடாது. அது மூமினுக்குரிய பண்பு அல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷைத்தான் எப்படி வருவானாம்? வஸய்யன லஹும் ஷைத்தானு அமாலஹும். ஷைத்தான் ஒரு காரியத்தை அழகுபடுத்துவான். தர்மம் கொடுக்க போறீங்கன்னு வைங்க, தர்மம் கொடுக்க போனா முதல்ல என்ன செய்வான் ஷைத்தான்? தர்மத்தை எண்ணிட்டீங்க கொடுக்கணும் என்று உங்களுக்குள்ள எல்லாமே வந்து விழும். ஆஹா, புள்ளைக்கு ஃபீஸ் கட்டணுமே, புள்ளோட வேன் வருமே, அதுக்கு கடன் கட்டணுமே, மதரசா ஃபீஸ் கட்டணுமே, இப்படி எல்லாம் வாங்கி கொடுக்கணுமே. ஒரு ஆள் ஒரு பொடிய படம் பார்க்க போறான்னு வைங்க, ஒரு காலமும் சத்தியம் பண்ணி சொல்லுங்க, ஒரு படத்தை பார்க்க போறான், ஒரு தப்ப செய்ய போறான், என்றைக்காவது ஷைத்தான் வந்து புள்ளைக்கு ஃபீஸ் கட்டணுமே, இந்த வேனுக்கு ஃபீஸ் கட்டணுமே, நான் போன் பில் கட்டணுமே, என்றைக்காவது சொல்லிருப்பானா? இணையதளத்தில் அசிங்கத்தில் ஈடுபடுங்க, என்றைக்காவது உங்களுக்கு போனை பத்தி பேசியிருப்பானா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் சொல்லி தரக்கூடிய பாடம் எனக்கும் உங்களுக்கும் பாடமாக இருந்தால் இந்த மண்ணிலே நானும் நீங்களும் ஷைத்தானை விட்டு தப்பலாம். இல்லை என்றால் சிக்கி தவிர்ந்து சவடிப்படியாகி நாசமாகி விடுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் என்ன சொல்லி தருகிறான் தெரியுமா? ஷைத்தான் முதலிலே வந்து என்ன செய்வானாம்? ஷைத்தான் வந்த உடனேயே அஷைத்தான் யஅதுகுமுல் ஃபக்ர். ஷைத்தான் ஒரு நாளும் உங்களை முதலிலே பிடித்துக் கொள்ள மாட்டான். அவன் பயம் உங்களுக்கு. நீங்கள் முஃமினாக இருந்தால் யஅதுகுமுல் ஃபக்ர், அவன் வறுமையை வந்து காதி ஏவுவான். ஏதாவது தர்மம் செய்ய போறீர்களா, இதான் ஃபர்ஸ்ட் அவங்கள பிடிக்கிறது. யஅதுகுமுல் ஃபக்ர், வறுமையை ஏவுவான். நான் ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா? திருக்குர்ஆனில் அதிசயமான ஒரு வசனம், சூரத்துல் பக்கரா 268வது வசனம் இது. ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை ஏவுவான், பயம் காட்டுவான், வறுமையை பயம் காட்டுவான். வறுமை வந்துரும்பா, கொடுத்துறாத அல்லாஹ் பாதையிலே. வயமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, உங்களுக்கு மானக்கேடானதை ஏவுவான் என்கிறான் அல்லாஹ். ஷைத்தான் வறுமை உங்களுக்கு பயமூட்டுவானா? வயதுக்கும் பில் ஃபஹ்ஷா, உங்களை மானக்கேடானதை நோக்கி அழைப்பான். அப்படி குர்ஆனில் வரல. வயமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, உங்களை மானக்கேடானதை ஏவுவான். என்ன விளங்குது? ஷைத்தான் கொஞ்சம் உங்கள்கிட்ட வருவான், குடியமருவான், 5%, இன்னொரு 5%, இன்னொரு 5%, உங்களை கண்ட்ரோல் எடுத்த பிறகு வயமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, செய்யதை உங்களை ஏவுவான். உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது, கண்ட்ரோல் இழந்துவீர்கள். வஸய்யன லஹும் ஷைத்தானு அமாலஹும், ஷைத்தான் உங்களுடைய காரியங்களை அழகுபடுத்தி காட்டுவான். என்னப்பா ஒரு அரசியலை பேத்துனா இதுவுமே பெரிய விஷயமா? இதெல்லாம் தப்பா? ஒரு புரோகிரத்தை பார்த்துருவோமே, கூத்தாடிகள் அரசியல் அவங்க என்னத்தான் கூத்தாடுறாங்க, அவங்க எல்லாம் நல்ல ஆட்கள் இல்ல, கூத்தாடிகள். அவங்க நிகழ்ச்சி ஒன்றை பார்த்துருவோம், விவாதம் செய்யறார்களாமே, ஒரு கூத்தாடி நிகழ்ச்சியை பார்ப்போம், ஜஸ்ட் சும்மா, அதுல தேவையில்லாத சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட். வஸய்யன லஹும் ஷைத்தானு அமாலஹும், ஷைத்தான் உங்கள் காரியங்களை எல்லாம் அழகுபடுத்தி காட்டுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார், ஷைத்தான் ஒரு நாள் ஒரு மனிதனை நேரடியாக வந்து ஆக்கிரமிக்க மாட்டான். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அழகான ஒரு வசனத்தை பயன்படுத்துகிறான் திருக்குர்ஆன்ல. எப்படி என்றா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பொறுத்தளவுல அல்லாஹ் என்ன பண்றான்? சுவர்க்கம், அதுல ஒரு மரத்தை காட்டிட்டு சொல்றான், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத ஃபதகுனா மினல் ஸாலிமீன். ஆதமே அவ்வாவே, இந்த மரத்துக்கிட்ட நீங்க நெருங்க கூடாது. நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், இந்த அக்குரோனையில இப்ப இங்க இவ்வளவு நிறைய மரம் இருக்குது, இதுல ஒரு மரத்தை காட்டி நெருங்க கூடாதுன்னு எப்படி மனசுல வச்சு கொள்றது? ஞாபகத்துல ஜன்னா, சுப்ஹானல்லாஹ், ஜன்னா அது எப்படிப்பட்டது? சொர்க்கம் என்றா எப்படிப்பட்டது? அது அர்துஹ ஸமாவாத் வல் அர்த், வானம் பூமியை விட விசாலமானது. எக்கச்சக்கமான மரங்கள்ல ஒரு மரத்தை காட்டி ரப்புல் இஸ்ஸத் போக வேண்டாம் என்றா, அதை ஞாபகம் வைக்கிறதே கஷ்டமான வேலை. சரி, ஞாபகத்தை வைத்து இருந்து அது கிட்ட அல்லாஹ் என்ன சொல்றான்? மரத்துல போய் சாப்பிடாதீங்கன்னு எல்லாம் சொல்லல, நெருங்க வேண்டாம் என்கிறான். ஏண்டா கண்ட்ரோல் என்னன்னு வழங்குது உங்களுக்கு? ஷைத்தான் சாப்பிடாதீங்கன்னு எல்லாம் சொல்லல. ஆதமே அல்லாஹ் சாப்பிட்ட பிறகுதான் சொன்னான் சாப்பிட்டார்கள் என்று. குர்ஆனில் நீங்கள் பாருங்க, வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத, அல்லாஹ் நெருக்கிறான் ஆதமே அவ்வாவை, இந்த மரம் என்கிறான். ஹாதிஹி அரபியில் தில்க் என்று பயன்படுத்தல, தூரத்தில் இருந்து அந்த மரம் என்று அல்லாஹ் சொல்லல, இந்த மரம் என்றான். சாப்பிட்ட பிறகு அல்லாஹ் சொல்றான் அந்த மரம் என்கிறான். நீங்க உங்களுக்கு அந்த மரத்தை சாப்பிட வேணாம், சாப்பிட்ட பிறகுதான் தூரத்தில் சொல்றான் அல்லாஹ், கிட்ட கொண்டு போறான். ஹாதிஹி ஷஜரா, நல்லா பாருங்க, இந்த மரம், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா ஃபதகுனா மினல் ஸாலிமீன், நீங்கள் அநியாயம் இழைத்து விடுவீர்கள், சாப்பிட வேண்டாம். இப்ப ஷைத்தான் என்ன பண்ணணும்? மரத்தை சாப்பிட வைக்கணும். டைரக்டா வந்து என்ன பண்ணலாம்? ஆதம் மரத்தை சாப்பிடுவோமா? இல்ல. ரப்புல் இஸ்ஸத் என்ன சொல்றான்டா, ஷைத்தான் அதுக்கு எடுத்துக்கொண்ட காலமும் நேரத்தையும் கொஞ்சம் பாருங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்
அவன் பயன்படுத்துறான். சூரத்துல் ஆராஃப் 22வது வசனம், வதல்லாஹுமா பிகுரூர். தல்லா, அதாவது யூசுப், தல்லா என்பது ஒரு பக்கெட், ஒரு பால்டி, அதை கொண்டு போய் கிணத்துல போட்டு நம்ம மேல இழுக்கிறோம் பாருங்க, அது ஸ்லோவா இழுத்தா தல்லா. ஃபதல்லாஹுமா, அதாவது ஸ்லோவா ஒரு பக்கெட்டை ஸ்லோவா இழுக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அதே வசனத்தை பயன்படுத்துறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணத்துக்குள்ள அவங்க போடுறாங்க, பாஸ்கெட்டை போடுறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அதுல ஏறுறாரு. ஆனா ஃபஅத்லா தல்வா, அந்த இடத்துல அல்லாஹ் பயன்படுத்துற வாசகம் என்ன? வேகமாக இழுத்தார்கள். ஃபஅத்லா தல்வா, அவர்கள் ஸ்லோவா இழுக்கல. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி சொல்லுகிற நேரம் ஷைத்தான் என்ன சொன்னான்? ஃபவஸ்வஸ லஹும் ஷைத்தான், ஷைத்தான் நேரடியாக வந்து ஏவவில்லை, ஆதமே சாப்பிட்டாகணும் அப்படிலாம் சொல்லல. அல்லாஹ் என்ன சொல்றான்? நெருங்காதீர்கள், நெருங்கினா முடிஞ்சு போச்சு, நெருங்கிட்டீங்கன்னா அழிஞ்சு விடுங்க. என்ன அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான்? ஃபதல்லாஹுமா பிகுரூர், ஏமாத்தும், ஏமாத்தினான் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. மெல்ல 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 படிப்படியா படிப்படியா ஏமாத்தினான், கட்டம் கட்டமா இழுத்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஒரு நாளும் ஷைத்தான் நேரடியாக வந்து அவசரமா இழுத்து நாளைக்கே பாவம் செய்ய வைக்க மாட்டான். வருட காலம் இழுப்பான், வருட காலம். முதல்ல கொஞ்சம், அப்புறம் 5%, இன்னொரு 5%, இப்படி மெல்ல மெல்ல ஆக்கிரமிச்ச ஒரு அடியானை பிடித்து விட்டான்னு வைங்க, வயமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, அவன் நேரடியாக வந்து அவன் செய்தை கரெக்ட் ஆடையை இப்படி பண்ணி ஒண்ணுமே பண்ண முடியாது. நாங்கள் கட்டுக்கு அல்லாஹ்வுடைய நல்ல, அதனால தான் சொல்கிறேன், அரசியலில் உள்ளக்கு போகிற நேரம் அல்லாஹ்வுடைய நல்ல இந்த சாக்கடை இப்படி எல்லாம் சில விஷயங்கள் வரும். சில மனிதர்கள் அதை பத்தி திங்க் பண்ணி இருக்க மாட்டாங்க. ஆனா இந்த நேரம் வருகிற நேரம், சரி ஏதோ கொஞ்சம் ஒரு நிகழ்ச்சியை பார்த்துருவோமே, என்னடா அடிச்சு கொள்றாங்கன்னு பார்ப்போமே, மூளைக்குள்ள சில சப்தங்கள், சில விஷயங்கள் போனால் அதை உட்கார்ந்து 4 பேரோட பேசுவோமே, இதில் என்ன தப்பு? ஷைத்தான் அழகுபடுத்துவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து மரத்துல சாப்பாடுங்கன்னு சொல்லல, சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு பசிக்குதான்னு கேட்கல. அவன் கேட்டது 2 தான், அந்த கூனா மலக்கைனி, உங்க 2 பேருக்கு மலக்காகலாமே, உங்க 2 பேருக்கு மலக்காகலாமே, அல்லது நீண்ட காலம் டெம்பரரி, இந்த தோட்டத்தில் அல்லாஹ் உங்களை டெம்பரரியா வச்சிருக்கிறான், ஹாலிதீன் நீண்ட காலமா இருக்கணுமா, சாப்பிடறதுக்கு ஒரு மரமை காட்டட்டுமா, மெல்ல மெல்ல எடுக்கிறான். வகாசமுமா, அவர்களுக்கு சத்தியம் பண்ணுகிறான், நலவப்பா உங்களுக்கு சொல்றது நான் துரோகம் செய்யல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எப்படி சொன்னா? நேரடியா வந்தானா? நானா சைத்தான் என்றானா? மனசுல வருவான், அந்த ஊசலாடுவான். உங்க கல்புல ஓ நல்ல மேயுது, உங்களை அறியாம நீங்களாக யோசித்ததில்லை, ஷைத்தான் உங்களுக்குள்ள போட்டு அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அதனால் முஃமின்களை பொறுத்தளவில் ஒரு அடிப்படையை புரிங்க. அப்படித்தான் அவன் மெல்ல மெல்ல நெருக்கினான். அல்லாஹ் நெருங்க வேண்டாம் என்று சொன்னால் நாம் நெருங்கினால் ஏன் நெருங்க வேண்டாம் என்கிறான்? அந்த நெருக்கம் அவனுடைய கட்டுக்கோப்பில் போய்விடும். வயமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கு மானக்கேடானதை ஏவுவான். நெருங்கிட்டோம் என்று வைங்க, செய்யவில்லை, இப்ப ஏவ தொடங்கிடுவான். அதனால் தூரமாக நில்லுங்க, துஷ்டனை கண்டா தூரமா நில்லுங்கன்னு வாங்களே. அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கேவலமான இந்த அரசியல், அசிங்கமான இந்த அரசியல், ஒன்றுக்கும் உதவாத இந்த அரசியல், சாக்கடை அரசியல்களை பற்றி பேசி நேரங்களை எல்லாம் செலவழித்து இருகூறுகளாக நாங்கள் பிரிந்து விவாதித்து அல்லாஹ் அதாவது ஷைத்தானுக்குரிய கூட்டத்தினராக நாங்கள் மாறக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை ஷைத்தான் விடுவானா? ஒரு நாளும் விட மாட்டான். இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவன் பகிரங்க எதிரி என்கிறான் அல்லாஹ். இந்த எதிரியை பத்தி உங்க பிள்ளைக்கு எவ்வளவு நாள் சொல்லி கொடுத்திருக்கிறீங்க, உங்க பொண்டாட்டியோட எவ்வளவு நாள் பேசியிருக்கிறீங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் புத்தியில அறிவுபூர்வமாக இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்தவர். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒவ்வொன்றை கொடுத்தான். மூசா நபிக்கு கைத்தடியை கொடுத்தான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு அதிசயத்தை கொடுத்தான். இப்ராஹிம் நபிக்கு கொடுத்த அதிசயமே தர்க்க ரீதியான வாதம், அவருடைய விவாத திறமை தான் அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிசயம். அற்புதமா பேசுவார், மக்கள் அவருடைய பேச்சையை பார்த்து அசந்து போவார்கள். அவ்வளவு அறிவாளி. ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், மடையர்களை தவிர இப்ராஹிமுடைய மார்க்கத்தை யாரும் புறக்கணிக்க மாட்டார். அப்படி அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் கொடுத்தது என்ன தெரியுமா? மடத்தனம் என்று இருந்தால் எதுவோ அதே மாதிரி ஒரு விஷயத்தை அல்லாஹ் கொடுத்தார். எப்படி கொடுத்தான்? அல்லாஹ்வோட நேசமா உன் புத்தியை நம்புறாயான்னு அல்லாஹ் கேட்டான். என்ற ஷைத்தான் வந்து சொல்லுவான், இதெல்லாம் படிக்க வேண்டுமப்பா, அரசியல்ல நாங்கள் அப்படி போனால் மட்டும்தான் எங்களுக்கு வாழ்வுரிமை இருக்கிறது, அது இருக்கிறது, நிறைய லாஜிக் சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்ல ஜும்மா இடம் தராது விவரமாக பேசுவதற்கு. இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? பாலைவனத்தில் போட்டு தன் மகனையும்
பொண்டாட்டியும் விட்டுட்டு போங்கண்டா. அக்குரணையில யாருமே இல்லாத ஒரு பிரதேசத்துல உங்க பொண்டாட்டியும் பிள்ளையும் கை குழந்தைய விட்டுட்டு நீங்க போவீங்களா? யாருமே இல்ல, ஒரு ஆள் இல்ல, தண்ணி இல்ல, சாப்பாடுக்கு மரம் இல்ல, விவசாயத்துக்கு பூமி அந்த பூமி லாய்க்கு இல்ல, யாருமே இல்ல. ராத்திரியான என்ன ஆகும்? எந்த கணவராவது தன் மகனை கேட்பாங்க, எல்லாரும் கேட்டு புத்தி இல்லையான்னு கேட்பாங்க, மூளை இல்லையான்னு கேட்பாங்க. ஒரு புள்ளைய விட்டுட்டு போனா அதுவும் கை குழந்தை, அந்த அம்மா பால் கொடுக்கணும், அவருக்கு யாரு தண்ணி கொடுப்பான்னு கேட்பாங்க, அவருக்கு யாரு சாப்பாடு கொடுப்பான்னு கேட்பாங்க. அல்லாஹ் ஷைத்தானை பத்தி சொல்றதுக்கு இதை சொல்றான். இந்த வரலாறு மிக தெளிவாக நீங்க பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கும் போய் கல்லடிக்கிறோமே, எதுக்கு கல்லடிக்கிறோம்? அங்கதான் சைத்தான் இருக்கிறான் ஜம்ரால, பெரிய அந்த கல்லுகளுக்கு போய் கல்லடிக்கிறோமே, கெட்டி வச்சுக்கிறாங்க. எதுக்கு? இப்ராஹிம் நபி போற நேரம் சைத்தான் கேட்கிறான். என்ன கேட்கிறான்? ஏய், புள்ளி விட்டுட்டு போறீங்க, பொண்ணாட்டி விட்டு போறீங்க. அவர் கேட்ட துஆவில் இருந்தது பிரதிபலன் ஆகுது. ரப்பி இன்னி அஸ்கன்து மின் ஸுர்ரிய்யதி பிவாதின் கைரி ஸி ஸர்இன் இந்த பைத்திக்கல் முஹர்ரம். யா அல்லாஹ், என்னுடைய சந்ததியை நான் குடியமர்த்தி விட்டேன். யா அல்லாஹ், பிவாதின் கைரி ஸி ஸர்இன் இந்த பைத்திக்கல் முஹர்ரம், ஒரு பள்ளத்தாக்குல விட்டுட்டேன். யா அல்லாஹ், விவசாயத்துக்கு லாய்க்கு இல்லாத ஒரு மண்ணில விட்டுட்டேன். யா அல்லாஹ், இந்த பைத்திக்கல் முஹர்ரம் உன் புனிதமான ஆலயத்துக்கு பக்கத்துல விட்டுட்டேன். யோசிச்சு பாருங்க, காபத்துல்லாஹ்க்கு நீங்க போயிட்டீங்க, நீங்க போய் எப்படி துஆ கேட்பீங்க? யா அல்லாஹ், ஒரு பள்ளத்தாக்குக்கு நான் வந்திருக்கிறேன். யா அல்லாஹ், விவசாயத்துக்கு லாயக்கே இல்லாத ஒரு மண்ணுக்கு வந்திருக்கிறேன். யா அல்லாஹ், உன் புனிதமான ஆலயத்துக்கு பக்கத்துல வந்திருக்கிறேன். யா அல்லாஹ், சைத்தானுக்கு பதிலடி கொடுக்கிறார் அவருடைய துஆவுல. அல்லாஹ்விடம் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு மனிதன் இன்றைக்கு காபத்துல்லாஹ் போய் அடைந்தவுடன் இப்படி துஆ கேட்க மாட்டார். யா அல்லாஹ், ஒரு பள்ளத்தாக்குக்கு நான் வந்திருக்கிறேன். யா அல்லாஹ், விவசாயத்துக்கு லாயக்கு இல்லாத மண்ணுக்கு வந்து விட்டேன். யா அல்லாஹ், அப்படி சொல்ல மாட்டார். எப்படி சொல்லுவார்? யா அல்லாஹ், உன் புனிதமான ஆலயம், உன் புனிதமான ஆலயம் இந்த உலகத்தில் தொழுவதற்கு மிக சிறப்பான இடம், அதிகமான நன்மை தரக்கூடிய இடம். ஒரு சஜதா செய்வதற்கு எனக்கு வாய்ப்பு தந்தி. யா அல்லாஹ், ஈமானில் உச்ச சிகரம். நாங்கள் என்ன இப்ராஹிம் நபி யார்? அவர் என்ன கேட்டார் தெரியுமா? ஷைத்தான் குழப்புறான். அப்பதான் கல்லடித்தார். என்ன சொன்னார்? ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ஸுர்ரிய்யதி பிவாதின். வாத் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பள்ளத்தாக்கு. மழை பேஞ்சா அந்த பள்ளத்துல தான் தண்ணி நிறையும். சுத்தி மலைகள் இருந்து அது பள்ளமாக இருந்தா, ஹரத்தை நீங்க போய் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஏறி பாத்தீங்கன்னா அது பள்ளம். தவாப் செய்யற இடத்துக்கு நீங்க படி இறங்கி தான் போகணும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ரெண்டு பள்ளத்தாக்குகளை தேர்ந்தெடுத்தார். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டது பில்வாதில் முகத்தஸ் துவா, அதுவும் பள்ளத்தாக்கு. இப்ராஹிம் நபியே பொண்டாட்டி விட்டுட்டு போக சொன்னது பள்ளத்தாக்கு. அது ரொம்ப டேஞ்சர். மழை பெஞ்சா வெள்ளம் வந்து ஆட்களை மூழ்கிடும், அந்த அளவுக்கு டேஞ்சரான இடம் பள்ளத்தாக்கு. ரப்பல் இஸ்ஸத் தேர்ந்தெடுத்தான் பில்வாத். ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ஸுர்ரிய்யதி பிவாதின் கைரி ஸி ஸர்இன். யா அல்லாஹ், விவசாயத்துக்கு லாயக்கே இல்லாத மண். என்ன சொல்றார் ஷைத்தானுக்கு? யா ரப். ஷைத்தான் சொல்றான், என்ன சொல்றான்? செத்திரும்பாவும் புள்ள, உன் பொண்டாட்டிக்கு தண்ணி இல்லப்பா, ஒண்ணு இல்ல. இப்ராஹிம் முன்னு வைக்கிற, யா அல்லாஹ், என் பொண்டாட்டியும் புள்ளையும் குடியமர்த்தி விடுகிறேன். யா அல்லாஹ், எங்க குடியமர்த்தினேன் தெரியுமா? யா அல்லாஹ், அதாவது கைரி ஸி ஸர்இன், விவசாயத்துக்கு லாயக்கே இல்லாத இடம். உலகத்தில் மிகச்சிறு பெரும் அறிவாளி அவர் தான் இதை செய்கிறார். மிக பெரும் அறிவாளி. நான் இதை ஏன் சொல்கிறேன் தெரியுமா? அரசியலே தெரியாம நிக்கிறீங்களே, நீங்க எல்லாம் ஒரு ஆளா, நீங்க எல்லாம் ஒரு ஆளான்னு கேட்பார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. கேவலத்தை ஷைத்தான் அப்படி கொண்டு வந்து வைப்பான். வஸய்யன லஹும் ஷைத்தானு அமாலஹும், ஷைத்தான் அழகாக்கி காட்டுவான் எல்லா விஷயங்களையும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதற்காக சொல்கிறேன், தேவையில்லாத கூத்தாடி அரசியல் எனக்கு எதுக்கு என்று ஒரு மூமின் கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கேட்பார்கள், அரசியல் தெரியாமல் நீங்கள் பேசலாமா என்று கேட்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கூத்தாடிகளை பற்றி நான் ஏன் படிக்க வேண்டும்? திரும்ப கேளுங்கள். ஷைத்தானுக்கு இப்ராஹிம் நபி எப்படி பதில் கொடுத்தார் தெரியுமா? யா அல்லாஹ், கைரி ஸி ஸர்இன், விவசாயத்துக்கு லாயக்கில்லை. அவருக்கு தெரியாதா? யா அல்லாஹ், ஈச்சப்பழமும் இல்ல, தண்ணியும் இல்ல, ஒன்றுமே இல்ல. எத்தனை நாள்? மிஞ்சி மிஞ்சி போனா 4 நாள், சரி 3 நாள் 4 நாள், அதுக்கு மேலே என் பொண்டாட்டி புள்ள ஜனாசாவை தான் பார்க்கணும். அதாவது மனசு சொல்லும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் ஏன் திரும்ப பார்க்கிறார்? ஏன் ஷைத்தானுக்கு கல்லடித்தார்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வேற ஒன்றும் இல்லை. ஷைத்தான் குழப்புறான். எப்படி எங்களுடைய வாப்பாவை குழப்பினானோ, எங்க உம்மாவை குழப்பினானோ, எப்படி அல்லாஹ் குர்ஆனில் பயன்படுத்துறான். ஜன்னாவுக்கு ஹுமுல் வாரிசூன், நீங்கள் அனந்தரக்காரர்கள். இப்ப அக்குரணையில் ஒரு வாப்பா கூடி இருக்குது, அவர் மௌத்தா போறார், அவர் புள்ள அதுக்கு உரிமையாளர், வாரிசுகள். அல்லாஹ் சுவர்க்கத்தை எங்களுக்கு சொல்லுகிறான் சூரத்துல் முஃமின்ல, வாரிசுகள், நீங்கள் வாரிசுகள். ஏன்னா வாப்பா உம்மாக்கு அங்க ஓடி இருக்குது,
அவனை விரட்டினான் சைத்தான், அவர்களை விரட்டினான் சைத்தான். நீங்கள் வாரிசுகள் அப்பா, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்லித் தருகிறார். அப்படிப்பட்ட ஒரு எதிரியை பக்கத்தில் உட்கார வைத்துக் கொண்டு முஸ்லிம் சமுதாயம் இன்றைக்கு எப்படியெல்லாம் நடத்தினார்கள். அரசியல்வாதிகளை உட்கார வைத்து நம்பினார்கள். அல்லாஹ்வை தூக்கி ஒரு பக்கத்தில் வைத்து விட்டு அரசியல்வாதிகளை உட்கார வைத்து துஆ கேட்க கூடாது என்று யாருக்கு துஆ கேட்க கூடாது? அவர்களுக்கெல்லாம் அழ வேண்டுமா, பிறண்டு பிறண்டு துஆ கேட்க வேண்டுமா? உட்கார வைத்து கேட்கிறார்கள். மார்க்கத்தை விட்டு விட்டு அரசியலை நம்பினால் வல்லாஹி இது ஒரு பெரும் சோதனையாக இந்த சமுதாயத்துக்கு வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவன் பகிரங்கமான எதிரி என்பதை நானும் நீங்கள் மறக்க கூடாது. திரும்ப திரும்ப ஒரு குழந்தைக்கு பாப்பா எது மறக்குமோ அதை சொல்லுவாரோ ரப்புல் இஸ்ஸத் எனக்கும் உங்களுக்கும் திரும்ப திரும்ப குர்ஆனில் சொல்கிறார், ஃபத்தஹிதுஹு அதுவா ஃபத்தஹிதுஹு அதுவா, அவனை எதிரியாக எடுத்துக் கொள்ளுங்கள். ஆதமே அவ்வாவை நான் உங்களுக்கு சொல்லவில்லை அவன் எதிரி என்று? உங்களை என்ன செய்தான் பார்த்தீர்களா என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் பேசுகிறானே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ராஹிம் நபி என்ன சொன்னார் தெரியுமா? யா அல்லாஹ், விவசாயத்துக்கு லாயக்கு இல்ல, என்னுடைய பொண்டாட்டியை விட்டு விடுகிறேன் ரப்பனா. என்ன சொன்னார்? அதுக்கு பிறகுதான் இந்த பைத்துக்கள் முஹர்ரம், உன் புனிதமான ஆலயத்துக்கு பக்கத்தில் உட்கார வைத்திருக்கிறேன். ஷைத்தானுடைய ஊசலாட்டத்துக்கு பதில் கொடுத்தார். முதலில் பதில் கொடுத்து விட்டு சொன்னார், யா அல்லாஹ், மூன்றாவது சொல்கிறார், உன் புனிதமான ஆலயத்துக்கு பக்கத்திலே உட்கார வைத்திருக்கிறேன். ஒரு வாப்பா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேச போகலை. கவி அமீன், அவர் பாடி பில்டர், கவி பலசாலி, அவர் அமீன், அவர் நேர்மையானவர். ஒவ்வொரு நபியை பத்தி அல்லாஹ் சொல்லுகிற நேரம் அவருக்கு என்ன பண்பு இருக்குதோ அந்த பண்பை அல்லாஹ் சொல்லுவார். ஏன் மூசா நபி யாரு? ஃபவகத மூசா வகலா அலைஹி, மூசா ஒரு இடத்தில் ஒரு குத்து குத்தினா ரெண்டு பேர் சண்டை பிடிக்கிற நேரம் வகலா அலைஹி, கதையை முடித்து விட்டார். ஒரு ஷாட் கதை முடித்து விட்டார். அப்படிப்பட்ட பாடி பில்டர். அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி குர்ஆன்ல நெடிகளும் சொல்ற நேரம் கவி, அவர் பலசாலி என்று அல்லாஹ் சொல்றான். இப்ராஹிம் நபியை பத்தி சொல்ல போகல என்ன சொல்கிறான்? அல்லாஹ் முனி, அவர் மிகவும் இரக்கமுள்ளவர், மிகவும் இரக்கமுள்ளவர், அவர் இறகிய மனம் படைத்தவர். அப்படிப்பட்டவர் பொண்டாட்டி புள்ளை இல்லாம காலங்காலமாக நின்றவருக்கு அல்லாஹ் புள்ளைய கையில கொடுத்து போட்டு புள்ள கை குழந்தை அதை விட்டுட்டு போற நேரம் எப்படிப்பட்ட சோதனை! ஷைத்தான் வஸ்வாசி உண்டாக்குறான். ஏவவில்லை இப்ராஹிம் நபிக்கு, ஏவவில்லை. கட்டுக்கோப்புக்குள் போனா ஏவிடுவான். எடுத்துட்டு ஓடி போவோம், பிள்ளைய எடுத்துட்டு போ, வேணாம் இதுக்கெல்லாம் கட்டு போய். இப்ராஹிம் நபிக்கு அவன் ஏவ முடியாது, ஏவ இயலாது. அப்படிப்பட்ட ஈமான் அவன் வஸ்வாசி உண்டாக்குறான். அந்த நேரத்தில் தான் இப்ராஹிம் நபி கேட்கிறார், யா அல்லாஹ், ஒரு வாப்பா என்ன கேட்பாராதான் கேட்டார். என்ன கேட்டார் தெரியுமா? ஒரு வாப்பா, நீங்க கண்ணை பொத்துங்க, எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ள உங்க பொண்டாட்டி நீங்க செல்லமா பெத்தெடுத்த உங்க குழந்தை, 10 வருஷம் உங்களுக்கு குழந்தை இல்ல, அந்த குழந்தை ரப்புல் இஸ்ஸத் ஒரு பேச்சுக்கு சொன்ன உங்களை விட்டுட்டு போக சொல்றான்னு, நீங்க கொஞ்சம் தூரம் போய் என் பொண்டாட்டிக்கு இதை குடியா அல்லாஹ், என் பிள்ளைக்கு இந்த கிட்ஸ் வேற குடியா அல்லாஹ், என் பிள்ளைக்கு இந்த ஷூவை குடியா அல்லாஹ் கேட்க மாட்டீங்க. என்ன கேட்பீங்க தெரியுமா? யா அல்லாஹ், என் பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் துணையாக யாரையாவது அனுப்பியா அல்லாஹ். இரவுல அவர்கள் நடுநிசையில் தடமாறுவார்கள் யா அல்லாஹ். என் புள்ள அழுகிற நேரம் பொண்டாட்டி துடிப்பா யா அல்லாஹ். அவர் என்ன கேட்டார் தெரியுமா? ஃபஜ்அல் அஃஇதத்தம் மினன் நாஸி தஅவி இலைஹிம், யா அல்லாஹ், மக்களுடைய கல்புகளை அவர்கள் பக்கம் திருப்பி விடு யா அல்லாஹ். மக்களுடைய கல்புகளை ஷைத்தானுக்கு கொடுத்த பதில் அப்படின்னு வழங்குறாயா? அல்லாஹ்விடம் சொன்னார் நேரடியாக. எப்ப ஷைத்தான் உங்களை ஆக்கிரமிக்க போகிறானோ, வஸய்யன லஹும் ஷைத்தானு அமாலும், ஷைத்தான் அழகாக வந்து சொல்வான், மடையனே இப்படி எல்லாம் செய்யலாமா, இப்படி எல்லாம் மடத்தனம் செய்யலாமா, புள்ள செத்துருமே. அவர் தண்ணி கொடுங்கன்னு கேட்கல, யா அல்லாஹ், தொழுகை நிலைநாட்ட நான் அவர்களை குடியமர்த்தி வைத்தேன். மக்களை அவர்கள் பக்கம் கல்புகளை அவர்கள் பக்கம் திருப்பு. எத்தனை கல்புகள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எத்தனை கல்புகள்! லட்சோப லட்ச கல்புகள். ஹாஜியார் ஓட மாட்டார் அக்குரணையில். ஆனா ஷை செய்கிற நேரம் அந்த அம்மா ஓடினார்களே, அந்த இடத்திலே கொஞ்சம் ஓடுங்க என்கிறான் அல்லாஹ். ஓடுகிறார். அவங்க குடும்பத்தை அல்லாஹ் படிப்பனை ஆக்கினான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷைத்தான் என்னையும் உங்களையும் வழிமறிக்க பார்க்கிறான். அற்புதமாக திருக்குர்ஆன் பேசுது. இந்த பாடங்கள் ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே எங்களுக்கு படிப்பனையாக அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அதனால் எப்பயுமே பெரிய பாவமாக ஒரு பாவம் வராது. கட்டம் கட்டமா உங்க புள்ள முதல்ல போனை கையில் எடுப்பாரு, அதுக்கு பிறகு மெல்ல மெல்ல இல்ல ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயம், அதுக்கு பிறகு ஒரு படம், அந்த படத்துல கெட்டதெல்லாம் நான் கண்ணை பொத்திடுவேன், கெட்டதெல்லாம் கண்ணை பொத்திடுவோம், நல்லதை மட்டும்தான் பார்ப்போம், கெட்டது 5 நல்லது 95 இல்லையா? இப்படி ஒரு புள்ளியுடைய கல்புக்கு ஷைத்தான் போடும். ஒரு நாளும் இப்ப விபச்சாரத்தை செய்ய ஆடைய கரெக்ட் வரமாட்டான்.
கட்டம் கட்டமாக பாயிண்டாக ஷைத்தான் கொண்டு வருவான். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அழிவுக்குரிய காலம் அவர்கள் சண்டை பிடித்துக் கொள்ளட்டும். ஒரு மோமினுக்கு தேவையில்லாத இந்த அரசியல் களத்தில் நாம் குதிக்கவும் தேவையில்லை, பேசவும் தேவையில்லை. இது சம்பந்தமான எந்த ஆயும் நமக்கு தேவையில்லை. ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஃபித்னாவை பொறுத்தளவில் அது எல்லா தோற்றத்திலும் ஃபித்னா நம்மளை வந்தடையும். ஒவ்வொரு விதம் விதமாக ஃபித்னா நம்மளை வந்தடையும். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு மூமினுடைய கல்பை மிகவும் சிறப்பான முறையில் பாதுகாக்கிறார். உண்மையாக திருக்குர்ஆன் ஒரு மூமினுக்குள் இறங்கினால் அவருடைய கல்பு ஒளிமயமாக மாறிவிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் இந்த ஷைத்தானிடமிருந்து நாம் விலகி நிற்க வேண்டுமாக இருந்தால் இந்த ஒரு உரையில் ஷைத்தானிடமிருந்து நமக்கு விலக முடியாது. இந்த பாடம் திரும்ப திரும்ப குர்ஆன் சொல்லுகிறது, இன்னஹு லகும் அதுவும் முபீன், அவர் உங்களுக்கு பகிரங்க எதிரி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். தினந்தோறும் சிந்தித்து பார்க்கணும். ஒரு நாள் கூட ஷைத்தான் உங்களிடம் வராமல் போவானா? என்றைக்காவது ராத்திரி உட்கார்ந்து இன்றைக்கு எனக்கு என்ன ஷைத்தான் எதிர்த்தனம் செய்தான், உங்களுக்கு யாராவது எதிரியாக இருந்தா அவங்க எல்லாம் என்ன பண்ணினாங்க, என்ன பேசுறாங்க, அதுக்கு என்ன சொல்லலாம் என்பதையெல்லாம் நீங்க பிளான் பண்றீங்க. என்றைக்காவது ஷைத்தான் இன்றைக்கு என் குடும்பத்துக்கு என்ன செய்தான் என்பதை சிந்தித்து பார்த்தீர்களா? அதையும் ஷைத்தான் மறக்கடிக்க வைக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அவன் பகிரங்க எதிரி என்பதை, அந்த விஷயத்தையே மறக்கடிக்க வைக்கிறான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அதனால் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நமக்கும் அடிக்கொரு முறை ஒரு பாடம் நடத்த வேண்டியிருக்கிறது. இந்த ஷைத்தான் எஜ்ரி மஜ்ரத்தம், ஷைத்தான் நரம்பு நாளங்களில் ஓடுகிறான். உதாரணத்துக்கு கொண்டே சொல்கிறேன். எந்த அளவுக்கு என்றால், இந்த கல்புகள் தூய்மை அடைந்து விட்டால், இந்த கல்புகள் ஈமானால் நிரப்பப்பட்டு விட்டால், இன்றைக்கு எதுக்கெல்லாம் சண்டை பிடிக்கிறார்கள், தேவையில்லாத அரசியலுக்கு சண்டை பிடிக்கிறார்கள், வீதியோரமாக நின்று 2 பேர் விவாதிக்கிறார்கள், இதுக்கெல்லாம் சண்டை பிடிக்கிறார்கள். உண்மையாக கோபப்பட வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் மூமின்கள் நடந்து கொண்ட ஒரு விதத்தை பாருங்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய வீடு, ஆயிஷா ரலியல்லாஹு அழுகிறார்கள், அவங்களுடைய உம்மா இருக்கிறார்கள், அன்சாரி ஒரு பெண் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது நடக்குது. ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டுக்கும் 6ஆம் ஆண்டுக்கும் இடக்கட்ட காலப்பருவம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆயிஷா நாயகி பத்தி அவதூறு பரப்பப்படுகிறது. இந்த அவதூறு பரப்பப்படுகிற நேரத்தில் கூட ஒரு மோமின் எப்படி நாவை பாதுகாத்தார் என்று பாருங்கள். கேட்டதெல்லாம் பேச வேண்டும், எடுத்ததுக்கெல்லாம் பேச வேண்டும், எப்படியெல்லாம் பேசலாம், எதுவும் சொல்லலாம் என்று எக்கச்சக்கமானவர்கள் நினைக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு நாள் நீண்ட ஒரு உரை நிகழ்த்தி விட்டு சொன்னார்கள், நாக்கை பிடித்து விட்டு, இதுதான் நரகத்துக்குரிய காரணம் என்றார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு நாக்கால் ஒரு மனிதன் நரகத்துக்கு போவானா, வேற எதனால் என்று கேட்டார்கள். புகாரியை கொஞ்சம் பெறட்டுங்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். ஒரு மனிதர் முன்னாடி காலத்தில் நடந்ததை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஒரு மனிதர் வேலை செய்து கொண்டிருக்கிறார், இன்னொரு மனிதர் ஆபித், அல்லாஹ்வை வணங்க போகிறார். போகிற வழியிலே அந்த மனிதரை காட்டி கேட்டார், என்னப்பா அல்லாஹ்வை வணங்க வரமாட்டீரா? அந்த நேரத்தில் வேலை செய்யக்கூடிய அந்த மனிதர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், என்னை பார்ப்பதற்கு அல்லாஹ் உன்னை படைத்தான், உன் வேலையை பாரப்பாண்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அவன் சொன்ன வார்த்தை என்ன? தொழப்போகிறார் ஒருவர், அவரை பார்த்து இவர் என்ன சொன்னார், என்ன பார்க்கவா அல்லாஹ் உன்னை படைச்சான், உன் பாட்டுக்கும் வேலையை செய்யப்பா, நீ வணங்க போவேன். இந்த நேரத்தில் யார் ஆபிதோ, யார் அல்லாஹ்வை வணங்கினாரோ அவர் ஒரு வார்த்தை சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், புரிந்து கொள்வதற்கு சொல்கிறேன், அரசியல் களத்தில் அல்ல, தாவாவுடைய களத்திலே நாக்கை வைத்து நரகத்துக்கு போகக்கூடியவர்கள் எக்கச்சக்கமாக நிற்கிறார்கள். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். ஒரே ஒரு வார்த்தை வெளியாகிவிட்டது, அல்லாஹ் ஒருபோதும் உன்னை மன்னிக்க மாட்டான். யார் சொன்னது? ஆபித், அல்லாஹ்வை வணங்க சொல்லக்கூடியவர். அல்லாஹ் ஒருபோதும் உன்னை மன்னிக்க மாட்டான். புகாரியை பெறட்டுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவன் நரகத்துக்கு அல்லாஹ் போட்டான். இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம், அவன் மன்னிக்க கூடியவன், அவன் ரஹ்மான். அவனுடைய ரஹ்மான் மன்னிப்பில் யாரு கை வைப்பது?
அவனுடைய மன்னிப்பில் எவனுக்காவது கை வைக்க முடியுமா? இவனை மன்னிக்க மாட்டேன் என்று சொல்வதற்கு உனக்கு என்னடா அதிகாரம்? ரப்புல் ஆலமீனுக்கு கோபம் வந்து விட்டது. உன் தொலையெல்லாம் ஒரு பக்கம் போட்டு விடு. இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எக்கச்சக்கமாக அரசியலில் சீரழிவதை தாண்டியும் மார்க்கம் பள்ளி என்று வந்துவிட்டு தாவா என்று வந்துவிட்டு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எக்கச்சக்கமாக நாக்கை வைத்துவிட்டு எக்கச்சக்கமாக நரகத்துக்கு சைன் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாரையெல்லாம் கூப்பிடுகிறான்? சூரத்துல் ஃபுர்கான். ஜும்மா இடம் தராது, வீட்டுக்கு போய் 25வது அத்தியாயம் கடைசி 20 வசனங்களை பரட்டி படியுங்கள். கண் கலங்கி நாம் எல்லாம் தேம்பி தேம்பி அழுவோம், தேம்பி தேம்பி அழுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் பேசினால், அது கல்புக்கு இறங்கினால், அது உலகத்திலே ஒரு பெரும் மாற்றத்தை உண்டாக்கி உலகத்தையே சஹாபாக்கள் கையிலே கொடுத்தது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? ஒரு மனிதன் கொலை செய்து விட்டான், அவன் வருகிறான். ஒரு மனிதன் விபச்சாரம் செய்து விட்டான், அவன் வருகிறான். எல்லா தப்பையும் வருகிறான். மன் தாப, எல்லாத்தையும் செய்து விட்டவன் திரும்பி அல்ஹம்துலில்லாஹ். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானுஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹுடைய ஆலயத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் அரசியல் ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்களும் முஸ்லிம்களுடைய ஈமானின் நிலைமையும் என்ற ஒரு தலைப்பின் கீழ் உங்களுக்கு மத்தியில் ஒரு சில பதிவுகளை மேற்கொள்ளலாம் நினைக்கிறேன். பொதுவாக அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்தளவில் அவன் எப்படி நடக்க வேண்டும் என்ற முழு விவரம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். கழிவறைக்கு போவது எப்படி, கழிவறையிலிருந்து வருவது எப்படி, உண்ணுவது எப்படி, பேசுவது எப்படி, எல்லா விஷயங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் எந்த விஷயம் நாம் பேச வேண்டும், எந்த விஷயத்தை தர்கிக்க வேண்டும், எந்த விஷயத்தை விட்டும் நாம் ஒதுங்கி இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக காட்டித் தருகிறது. இந்த நாட்டுடைய அரசியலை பொறுத்தளவிலே அரசியலை முழுக்க பேசி என்னுடைய நேரத்தை நான் வீணாக்க விரும்பவில்லை. என்றாலும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, பொதுவாக முஸ்லிமுடைய, அதாவது ஒரு இஸ்லாமிய முஸ்லிம் எப்படி இந்த அரசியலை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், முஃமின்களை பொறுத்தளவில் அவர்கள் யாரை உற்ற நண்பனாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்றான். எங்களுக்கு நினைத்தவர்கள் விரும்பியவர்களை எல்லாம் உற்ற நண்பனாக எடுக்க முடியாது. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ விசுவாசிகளே, லா தத்தஹிதுல் காஃபிரீன அவுலியாக மின் தூனில் முஃமினீன், நீங்கள் முஃமின்களை விட்டு காஃபிர்களை உற்ற நண்பராக எடுத்துவிட வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார்.